நடிகை சதா எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில காணொளிகள போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நடிகை சதா சில காணொளிகள போட்டுட்டு இருக்காங்க. அதே மாரி இன்னொரு நடிகை இங்க இருக்கிறாங்க. அவங்க சதா சில காணொளிகள போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க போடுற காணொளிக்கும், இவங்க போடுற காணொளிக்கும் என்ன வேறுபாடு? ஏன் அத பத்தி பேசுறோம்? பேச வேண்டிய தேவை என்ன? அதெல்லாம் இந்த காணொளிய முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிரும். வாங்க காணொளிக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். நடிகை சதா எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். 2002ல் ஜெயம் முதல்ல அது தெலுங்குல வருது. அந்த தெலுங்கு படத்தில் தான் அறிமுகமாகறாங்க. அறிமுகமான பிறகு அவங்க பல படங்களில், குறிப்பாக தெலுங்குல அதிகமாக, அப்புறம் தமிழில், அப்புறம் கொஞ்சம் கன்னடத்துலேயும் ஹிந்திலையும் கூட அவங்க நடிச்சிருக்கிறாங்க. முதன்மையாக தெலுங்கு தமிழில் தான் நடித்தாங்க. தமிழ்லையும் அதே ஜெயம் திரைப்படத்தை வந்து தமிழில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அந்த தமிழ் ஜெயம் திரைப்படத்து வழியாக தமிழ்லையும் அறிமுகமாகி அதுக்கு பிறகு நிறைய நல்ல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கூடுதலாக அந்த ஜெயம் திரைப்படத்து வசனம் உரையாடல் இருக்குல்ல, அதை எழுதினதும் அண்ணன் சீமான் அவர்கள் தான். உடனே இதை நான் ஃபேக்ட் செக் செய்கிறேன்னு சில திராவிட அறிவுஜீவிகள் கிளம்பிடாதீங்க, அசிங்கப்பட்டு போவீங்க. ஏற்கனவே பல தடவை அசிங்கப்பட்டாலும் அதை செய்கிறது தான் திராவிடத்தனம். இது வந்து ஏற்கனவே பல பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே இயக்குனர் ஆனாலும் இந்த மாதிரி நண்பர்கள் வந்து சில திரைப்படங்களுக்கு கேட்கும் போது உரையாடல்களை எழுதி கொடுத்தாருங்கிறது வரலாறு. இப்படி தான் ஏற்கனவே தவசிக்கு சொல்லும் போதும் அதை ஃபேக்ட் செக் செய்கிறேன்னு கிளம்பி அசிங்கப்பட்டாங்க. அதை எள்ளி நகையாடி கேவலப்பட்டு போன பல பேர் இருக்காங்க. அதே போல் இந்த படத்தை பற்றியும் இதுக்கு அண்ணன் தான் வசனம் எழுதினாருங்கிறத பல முறை பல பேர் பேசின ஆவணங்களே இருக்குது. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஏன்னா அண்ணன் பேர் போட மாட்டாங்க. இயக்குனராக இருந்துக்கிட்டு உரையாடல் எழுதுறாருன்னு போட்டால் அதுக்கப்புறம் உரையாடல் நல்லா இருக்குது, இனிமேல் நீங்கள் உரையாடல் எழுத வாங்கன்னு நிறுவனங்கள் கூப்பிடுவாங்கன்றதுக்காக அப்படி போடாமல் தவிர்த்திருக்கிறாருங்கிறத பல பேர் பேசி கேட்டிருக்கோம். இது ஒரு பக்கம் வச்சுருவோம். நடிகை சதா எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அது ஜெயமில் அறிமுகமானாலும் அதுக்கு பிறகு இங்கே மாதவனோட எதிரியில் நடித்தாங்க. குறிப்பாக இயக்குனர் சங்கரோட அந்நியன் திரைப்படத்தில் விக்ரமுக்கு கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அது மிக சிறப்பாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. உன்னாலே இது மாதிரி சில திரைப்படங்கள் எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். அப்படி உச்சத்தில் இருந்த சதா அவர்கள் அதுக்கு பிறகு என்ன ஆனாங்க அப்படின்னா, எல்லா நடிகைகளுக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு 5 ஆண்டு தான் பெரும்பான்மையாக நல்ல நடிகைகள், உச்ச கட்டத்தில் இருக்கிற நடிகைகள் கூட ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு அவ்வளோதான். நீங்கள் நடிகை சிம்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட கால அளவு பார்த்தீங்கன்னா கூட 1997, 8 தான் உள்ளே வராங்க. 2003 முடிஞ்சிருச்சு. 3, 4ன்னு நினைக்கிறேன் அந்த நியூ திரைப்படம் வந்தது. அதோட அவங்க கெரியர் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு என்ன, இந்த பெரிய நடிகைகள் கூட என்ன செய்வாங்கன்னா, யாராவது தொழிலதிபரை திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிடுவாங்க, அல்லது திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்க அதோடு நடிக்காமல் என்ன எங்கே இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சிலர் அந்த மாதிரி திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கு பிறகு அக்கா, அண்ணி, அம்மான்னு சில ஆண்டுகள் இடைவெளி விட்டு வந்து மற்ற கதாபாத்திரங்கள் எடுத்து நடிக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் இன்னும் சிலர் வந்து அந்த மாதிரி வரலனாலும் கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் வந்து இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பு தோற்றங்களில் இல்லை நடுவர்களாக அந்த மாதிரிலாம் வரதை நம்ம பார்த்துருப்போம். இதுதான் இயல்பு, இதுதான் நடைமுறை. இப்படி இருக்கிறதா நடிகைகளை நம்ம பார்த்துருப்போம். அது அவங்களோட வாழ்க்கை முறை. அந்த நடிகைகளாக இருக்கும் போதே அவங்க வந்து அந்த வாழ்க்கை முறையிலேருந்து பெருசாக மாறுபட முடியாமல் இந்த மாதிரி நிலைகளில் தான் பெரும்பான்மையான நடிகைகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி எந்த முறையிலையுமே இல்லாமல் வந்திருக்கிறாங்க. அவங்க சதா கூட 2016, 17 காலகட்டத்தில் ஜோடி நம்பர் 1 விஜய் தொலைக்காட்சியில் வந்து நடுவராக கலந்துருக்கிறாங்க. தெலுங்கு தொலைக்காட்சிகளில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பு தோற்றத்தில் இல்லை இது மாதிரி வந்திருக்கிறாங்க. திரைப்படங்களில் கூட சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்த சதா அதுக்கு பிறகு சில ஆண்டுகள், இப்போது இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாராவது தேடி பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்ஸ்டாவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராக மாறி இருக்கிறாங்க. நீங்கள் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்னால் எல்லாருக்கும் நமக்கு இயல்பாக திரைப்படத்தை பற்றி பேசுறதுனால திரைப்பட உலகில் இருந்தே எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 3 Idiotsல மாதவன், அந்த படம் தமிழில் எடுக்கப்பட்ட போது நண்பனில்
ஸ்ரீகாந்த் அவங்க என்னவாக முயற்சி செய்வாங்கன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், இந்த வனவிலங்கு புகைப்பட கலைஞராக ஆகிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. அந்த துறையில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல இப்போது சதா இருக்காங்கன்றது தான் வியப்புக்குரிய செய்தி. அது ஏன் வியப்பு, எல்லாம் இருக்கிறது தானே அப்படின்னா அப்படி கிடையாது. நடிகைகள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நடிகர்கள் எல்லாருமே அந்த கேரவேனு, அவங்களாம் முதன்மையாக கதாநாயகி இடத்துக்கு போயிட்டாங்கனாலே கேரவேனில் இருப்பாங்க, அப்படியே வருவாங்க போவாங்கன்றது அவங்களோட நடைமுறை இயல்பு. அப்படி பக்குவமான நிலையிலே இருந்து பழகினவங்களுக்கு இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்றது ரொம்ப வேறுபட்டது. இப்போது எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம தெருவில் ஏதாவது தெருநாய் இருக்குன்னா அதை நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் அது பின்னாடியே ஒரு 2 நாள் சுற்றுனீங்கன்னா கூட உங்கள் வீட்டுக்கிட்ட இங்கே இருக்கிற நாய்க்கு சுற்றினா கூட உங்களுக்கு நல்ல படங்கள் எவ்வளோ கிடைக்கும்னு தெரியாது. உங்கள் கண் எதிர்க்க இந்த தெருவுக்குள்ளே தான் இந்த நாய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வனவிலங்குகளை எடுக்கிறதுங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, அப்படியே வந்தாலும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. நீங்கள் எல்லாத்துக்கும் அப்போது ரெடியாக இருக்கணும். சில நேரங்களில் உங்களை தாக்க கூட வரலாம், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அப்போ இப்படி ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் காத்து கிடக்கணும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் காத்திருந்தா கூட சில நேரம் பார்க்க முடியாமல் எந்த காட்சிகளும் கிடைக்காம கூட திரும்ப வர நேரிடும். அல்லது உங்களுக்கு கிடைச்சாலும் ஒரு நாள் காத்திருப்பீங்க, ஒரு புலி உங்கள் கண் எதிர்க்க வரலாம், ஒரு 10 நொடி தான் இருக்கும். சில நேரம் உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சா அது 1 நிமிடம் 2 நிமிடம் அந்த மாதிரிலாம் உங்கள் கண் எதிர்க்க வரலாம். அதுக்குள்ளே இந்த காட்சிகளை சிறப்பாக எடுத்துகிட்டு வரணும். அப்போனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி இருக்கணும். அந்த இடத்துல அங்கே லைட்டிங் எப்படி இருக்குது, எங்கே இருக்கிற இடத்துக்கு எப்படி ஃப்ரேம் வைக்கிறோம், அது எல்லாமே ரொம்ப உடனே அந்த முடிவுகளை எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இவ்வளவும் அவங்க பாதுகாப்பையும் சரி செஞ்சுக்கணும். இதெல்லாம் தாண்டி அங்கே போய் அந்த 1 நாள் 2 நாள் காத்திருக்கும் போது அங்கே வெயிலே காயணும், மழையிலே நனையணும், இது எல்லாமே இருக்கும். காடுகள்னும் போது எப்போ மழை பெய்யணும்னா உங்களுக்கு சரியாக சொல்லிட முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் அநியமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள்ங்கிறதுனால இயற்கை உபாதைகளுக்கு கூட நீங்கள் சரியான இடங்கள் இருக்காது. ஏன்னா அது ஒரு வண்டி, ஜீப் மாதிரி வண்டியில் தான் பெரும்பாலும் இந்த மாதிரி பயணங்கள் போவாங்க. உள்ளே போய் அப்படியே இருப்பாங்க, அதுலேயே காத்திருப்பாங்க, அதுலேயே படுத்து தூங்குவாங்க, அப்படியே எழுந்திரிச்சு உடனே எடுக்க ஆரம்பிப்பாங்க, திரும்ப போயிருச்சுன்னா வச்சுட்டு திரும்ப படுத்து தூங்குவாங்க. இப்படி தான் அவங்க நடைமுறை இருக்கும். ஒரு நடிகையாக இருந்துட்டு இப்படி ஒரு நடைமுறை, இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரிய வேறுபட்ட வாழ்க்கை முறை. அதனால தான் ஒரு வியப்பான இடத்துல அவங்க இன்னைக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு சொன்னேன். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நடிகைகள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாத்துலேருந்தும் வேறுபட்டு ஒரு நடிகை உளவு சிறப்பாக ஒரு இடத்துல இருக்காங்க. இப்போ இவங்க எடுக்கிற காட்சிகள் இன்னைக்கு நேஷ்னல் ஜியோகிராஃபிக் போன்ற அந்த ஊடகங்களுக்கு கூட, தொலைக்காட்சிகளுக்கோ இல்லை ஊடகங்களுக்கோ கூட போகலாம். ஏன்னா எடுக்கிறது சும்மா எடுத்துட்டு இவங்களே வச்சுக்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க. இவங்க எடுத்து சில காட்சிகளை அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் போடுறாங்க. சதான்னு மட்டும் இல்லாமல் சதா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்னு நினைக்கிறேன், அப்படி ஒரு பக்கமும் வச்சுருக்கிறாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான நிறைய தரமான படங்கள் காட்சிகள்லாம் அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அதுலேயும் பதிவாக போட்டிருக்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு நடிகையை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இங்கே இன்னொரு நடிகை, கிட்டத்தட்ட இவங்க நடித்த காலகட்டத்தில் நடித்த ஒரு நடிகைன்னு வச்சுக்கலாம். நடித்தாங்க, பேரே சொல்லலாம், விஜயலட்சுமி அவர்கள். அவங்க அந்த காலகட்டத்திலையும் என்ன செஞ்சாங்கன்னா, சில நடிகர்களோட ஏதோ அவங்களுக்கு காதலோ ஏதோ ஒரு தொடர்போ இருந்தால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு சிக்கல் கொடுத்து இதை அவங்க 2006-7 காலகட்டத்திலேயே தொடங்கி, அதுக்கு பிறகு அவங்களுக்கு வாய்ப்புகள் பெருசாக இல்லாத போது சில வாய்ப்புகளை சிலர் கொடுக்குறாங்க. அப்படி தான் அண்ணன் சீமானும் வாழ்த்துக்கள் திரைப்படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு இயக்குனர் ராஜேஷும் பாஸ் என்கிற பாஸ்கரனில் ஆர்யாவுக்கு அந்நியா ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இப்படியெல்லாம் வாய்ப்பு கொடுத்த பிறகும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க கன்னடத்துலேயும் அப்போ கொஞ்சம் நடிக்கிறாங்க. குறிப்பாக படங்களை விட தொலைக்காட்சிகள்லாம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் போயிட்டு இதே மாதிரி வேலையை செஞ்சு அதுக்குள்ளேயே இங்கே அண்ணன் சீமான் மேலே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே போயிட்டு அதுக்கு பிறகான காலகட்டத்தில் 2011க்கு பிறகு அவங்க ஒரு 3 பேர் மேலே அங்கே குற்றச்சாட்டுகளை வச்சு இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னும் போது கர்நாடக திரையுலகம், தொலைக்காட்சி உலகம், அந்த சங்கங்கள் வெறுப்பாயிட்டு ஒரு கடைசியாக ஒரு மாதிரி 2018-19 காலகட்டத்தில் கூப்பிட்டு ஊடகங்களையும் வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடியே நீ காசுக்கு தானே இப்படி செய்கிற, இந்த காசை வச்சுக்கோன்னு எல்லார் முன்னிலையிலையும் அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு இனிமேல் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடையாதுன்னு தடை விதிச்சிடுறாங்க. அதனால் அவங்களால அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த வாய்ப்புகளும் முற்றும் முழுதாக நிறுத்தப்படுது.
அதுக்கு காரணம் அவங்களாவே தான் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு யாரோ சிலர் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது, தவறான வழிகாட்டுதலின் அடிப்படையில் அரசியல் அண்ணன் சீமான் எழுந்து வர்றாரு. அப்போது அவருடைய எதிரிகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று தொல்லை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக அமையும்ன்றதுக்காக அவங்கள பயன்படுத்தி அதுக்கு பிறகு காணொலிகள் போட ஆரம்பித்து 600 காணொலிங்கிறாங்க, 1000 காணொலிங்கிறாங்க. எவ்வளவு காணொலி போட்டிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. குறிப்பாக கரோனா காலகட்டத்தில் தான் அதிகமாக ஆகி இன்று வரை அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கலாக போயிட்டுருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு நிலையில் இப்படியும் வாழலாமா அப்படிங்கிற நிலையில தான் அவங்க கடைசியில் வேறு எதுவும் கேட்கல, பணம் தான் கேட்குறாங்கன்றது தான் எல்லாருக்கும் புரியுது. அதுலேயும் இங்கே இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் இந்த பின்புலத்தை பயன்படுத்திட்டு குறிப்பாக திமுக சார்ந்த இயக்கங்கள், இந்த அதில் சில மூத்தவர்கள் இவங்கெல்லாம் இந்த ஏற்பாடுகளை செஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, காணொலி போட வைக்கிறது, நேர்காணல் எடுக்கிறதுன்னு சில வேலைகளை, கேவலமான வேலைகளில் ஈடுபட்டு இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நடிகைகளாக இருந்து எப்படி வாழலாம்னு இங்கே வந்து ஸ்டீரியோ டைப்பாக ஒன்று இருந்தாலும் அதையெல்லாம் உடச்சி மிக சிறப்பாக வேற ஒரு நிலையில் ஒரு நடிகை வாழ்கிறாங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அவங்க பின்னணியே எந்த பின்னணியிலேருந்து வந்து வேணால் எப்படி வேணால் இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா சதா வந்து ஒரு இஸ்லாமிய பெண், உருது பேசுகிற ஒரு குடும்பத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தவங்க. அவங்க உருது தான் அவங்க தாய்மொழி. அப்படி வராங்க. அவங்க பேரே வந்து சடாஃப் முகமது சையதுன்னு நினைக்கிறேன். அந்த சதாஃப்னு பேர் வச்சா கடினமாக இருக்குன்றதுக்காக அவங்க சதா அப்படின்னு அதை பேரை சுருக்கியிருக்கிறாங்க. சுருக்கி தான் எல்லா இடத்துலையும் அவங்க பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அந்த பின்புலத்திலேருந்து வந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி மாறுதல்கள், அந்த படிநிலை வளர்ச்சி, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைஞ்சு இன்னைக்கு அவங்க வந்து இப்படி ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் சமையல் சார்ந்த காணொலிகள் கூட போடுறாங்க. அதுலேயும் அவங்க வந்து வீகனாக இருக்காங்க போல். வீகன்னா அதாவது எந்த விதமான விலங்குகள்கிட்ட இருந்து வர எந்த பொருளையும் பயன்படுத்தாத உணவுகளை சாப்பிட்றவங்க தான். அதாவது மரம், செடி, கொடி இது சார்ந்த தாவரங்கள் சார்ந்த உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்பவங்கன்றது தான் வீகன்னு. அந்த வீகனிசமில் இருக்காங்க அவங்க. அதை பின்பற்றி அதில் எப்படிலாம் உணவுகள் செய்யறதுங்கிறதெல்லாம் அவங்க காணொலிகளை எடுத்து போட்டுட்டு, நான் ஏற்கனவே சொன்னது போல் வனவிலங்கு புகைப்பட கலைஞராக இருக்காங்க. அது சார்ந்த காணொலிகளை போட்டுட்டு மிக கண்ணியமாக சிறப்பான மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வாழக்கூடாதுன்னு ஒரு சாட்சியாக சான்றாக கண் எதிர்க்க இன்னொரு நடிகை இங்கே வாழ்கிறாங்க. இது வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்க பார்க்குற பார்வை தான். எப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம் அப்படின்னு சிலர் இருக்காங்க. அது இப்படியும் வாழலாங்கிற நிலையில் சதா இருந்ததுனால கட்டாயம் அவங்கள பற்றி பேசணும். தெரியாதவங்க அவங்களோட அந்த காணொலிகளை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. அதனால் நல்லது எங்கே இருந்தாலும் அதை எடுத்து போற்றணும். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நம்ம போற்றுறதுக்கு தவறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி. நன்றி, வணக்கம்.